Good morning student, welcome to All Pass Academic. இப்போ 10ஆம் வகுப்புல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது பேஸ் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா எக்ஸாம்பிள் 1.21 ஓகேவா? If f of x equal to 3x minus 2 g of x equal to 3x plus k and f naught of g equal to g naught of f, then find the value of k ஓகேவா? சோ இத கண்டுபிடி சொல்லிராங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா f naught of g equal to g naught of f ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடி சொல்லிராங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் f naught of g of x ன்னு எழுதலாம். g ன்றத g of x ன்னு எழுதலாம். சோ இங்க f அப்படியே வச்சிட்டு நாட் எடுத்துட்டாக்கா into g of x. ஓகேவா? சோ இந்த f of x f ன்றத அப்படியே வச்சிங்க. g of x வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus k. ஓகேவா? சோ இத எடுத்துட்டு f of x இது ஃபுல்லா எப்படி இருக்குனா f of x மாதிரி இருக்கா? ஓகே, f of x மாதிரினா இதல வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். 3 x உடைய வேல்யூ தான் என்ன இருக்கு? 2x plus k ன்னு இருக்கு. சோ 2x plus k இங்க இருக்கிற -2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3 2s are 6x. இங்க எதுமே இல்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 3 1s are 3 plus k 3k minus 2. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஏனா இது x, இது k, இது கான்ஸ்டன்ட். இங்க எதுமே ஒரே மாதிரி இல்ல. ஓகேங்களா? சோ அதனால இது என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவ்வளவுதான் வரும். சோ அடுத்து g naught of f. இது f x ன்னு எழுதலாம். இந்த நாட் எடுத்துட்டு g of f of x. ஓகேவா? சோ இங்க பாருங்க g ன்றத அப்படியே வச்சுக்கலாம். f of x का வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चन 3x minus 2. 3x minus 2. சோ இங்க பாருங்க இந்த g எடுத்துட்டு இது ஃபுல்லா g of x மாதிரி இருக்கா? ஓகே, இது எது மாதிரி இருக்கு? g of x மாதிரி இருக்கும். சோ இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த x का வேல்யூ என்ன இருக்கு? 3x minus 2 ன்னு இருக்கு. 3x minus 2 plus k. இத அப்படியே வச்சுக்குவோம். இதல எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6x minus 2 2s are 4 plus k. இத சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நோ, பண்ண முடியாது. ஓகேவா? என்ன கொடுத்துறாங்க? f naught of g equal to g naught of f. இதல என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் f naught of g equal to g naught of f. f naught of g வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x plus 3k minus 2 equal to g naught of f होगा இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருமா? 6x minus 4 plus k. சோ இங்க பாருங்க கான்ஸ்டன்ட்ல ஒரு பக்கத்துல மேலாம் வேரியபிள்ல ஒரு பக்கத்துல வந்துடலாம். வேரியபிள்னா என்னன்னா x y z எல்லாம் வேரியபிள், கான்ஸ்டன்ட்னா 1 2 3 நம்பர்ஸ்லாம் கான்ஸ்டன்ட். சோ வேரியபிள்ல இந்த பக்கத்துல வந்துருங்க. இந்த 6x அப்படியே வச்சுக்கோம். plus 3k அப்படியே இருக்கட்டும். இங்க இருக்கிற plus 6x இந்த பக்கம் வந்துச்சுனா -6x plus k இந்த பக்கம் வந்துச்சுனா -k equal to இந்த -4 அங்கேயே இருக்கட்டும். இந்த plus -2 அந்த பக்கம் வந்துச்சுனா +2 பிளஸ் அந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ், மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுனா பிளஸ். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க -2 இருக்கு, அந்த பக்கம் போது +2 ஆயிடும். ஓகேவா? சோ இங்க பாருங்க +6x -6x கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க 3k இருக்கு, இங்க 1k தான் இருக்கு. இது -k, இது பிளஸ். ஓகேவா? அப்போ 3 ல இருந்து இங்க எதுமே எல்லாம் 1 ன்னு அர்த்தம் இல்லையா? சோ 1 சப்ட்ராக்ஷன் பண்ணா 3 ல 1 போச்சுனா ரிமைண்டர் 2. இங்க k இருந்தா 2k equal to -4 plus 2. -4 ல 2 போச்சுனா ரிமைண்டர் -2. இப்போ k மட்டும் வெச்சிட்டு இந்த இது கான்ஸ்டன்ட் வேரியபிளும் ஒண்ணா இருந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா டிவைட். சோ டிவைடட் பை 2 ன்னு வந்துரும். 2 1s are 2, 2 1s are 2. So one time அப்போ k equal to -1. Okay.
புரியுதுங்களா? ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது எல்லாரும் வீட்ல போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி.